ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் 2 நாள் சிஏ கேம்ப் போனேன். அங்கே என்னென்ன நடந்துச்சு என்னங்கிறத தான் சொல்ல போகிறேன். நான் காலையில் போகும்போதே மதுரை பைபாஸில் ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிட்டு போனோம். ஒரு செட்டு பூரி, ஒரு தோசை. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டு பூரியே 60 ரூபா, ஒரு தோசையும் 60 ரூபா. வடை கொடுத்தாங்க, பட் அது 10 ரூபா. ஆனால் ஏன் தெரியல, இந்த பைபாஸில் மட்டும் ரேட் அதிகமாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேம்ப் சைட்டுக்கு போயிட்டோம். கேம்ப் சைட்டு போட்டோன்னே டீயும் சிக்கனும் சாப்பிட்டோம். இந்த டீ 10 ரூபா தான், பட் சிக்கன் மட்டும் 50 ரூபா. 100 கிராமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு 60 கிராம். ஃபஸ்ட்டு போனோடனே மீட்டிங் அட்டன் பண்ணோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதமும் அவியலும் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போயிட்டோம். ஏன்னா நம்ம வந்ததே மீட்டிங் அட்டன் பண்ண தான், ப்ரேயருக்காக தான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குல்ஃபி சாப்பிட்டோம். இந்த குல்ஃபி வந்து பாதாம் குல்ஃபி. சில குல்ஃபிங்களெல்லாம் நட்ஸே இருக்காது, பட் இந்த குல்ஃபியில் வந்து நட்ஸு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் யாரும் பயந்தெல்லாம் பார்க்க வேணாம். இதில் எந்த ரிலிஜியஸ் சம்மந்தமும் வராது. ஏன்னா நாங்கள் கேம்ப்பு போய் என்ன சாப்பிட்டோம், ஸோ அங்கே எப்படிலாம் இருந்தோம், அந்த மூமெண்ட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இதில் வேறு எதுவுமே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இது. அதுவும் சண்டே கிளாஸ் இருக்கிற டீச்சர்ஸுக்கான மீட்டிங். நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் மட்டனும் தோசையும் வச்சாங்க, கல் தோசை. இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ஸ்டெப்ஸ் நடந்திருப்பேன். நம்ம எங்கே தான் வெளியே இருந்தாலும் நம்ம ஸ்டெப்ஸ் கவுண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது நடந்துக்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. டே 2 தான் பார்க்க போகிறோம். டே 2ல் நாங்கள் போயிருக்கிறது வந்து ஏஜி கேம்ப்பு. ஸோ இந்த ஏலியம் சர்ச்சில் தான் நாங்கள் தங்குறோம், மதுரை ஏலியம் சர்ச்சில். அந்த சர்ச்சுக்கு ஏற்றாப்புலே ஒரு டீ கடை இருந்துச்சு. ஸோ காலையில் போனோடனே டீயும் வடையும் சாப்பிட்டோம். நீங்கள் கேட்கலாம், உங்கள் வீடியோவில் வெயிட் மெயின்டெனன்ஸ் வருது, நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்கலாம். பட்டு நம்ம வெளியே போகும்போது நம்மளால் என்னங்க பண்ண முடியும்? நம்ம என்ன தான் வெயிட் மெயின்டெனன்ஸில் இருந்தாலுமே சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. எப்போயா சாப்பிட்லாம் தப்பு இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதே மாதிரி இட்லியும் எடுத்தாச்சு. இட்லியும் வேர்க்கடலை சட்னியும். அது எடுத்ததுக்கப்புறம் சுக்குமல்லி காப்பி குடித்ததுக்கப்புறம் தான் ஃபுட்டே டைஜஸ்ட் ஆச்சு. மறுபடியும் மீட்டிங் போயிட்டு இன்றைக்கி மதியானம் பிரியாணி போடுறாங்க போல இருக்குது. ஆக்சுவலாக அது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா டோட்டலாகவே 5000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. இது பீஃப் பிரியாணி தான் போட்டாங்க. பிரியாணியில் என்ன தான் டேஸ்ட் ஆவரேஜாக இருந்தாலும் எல்லா விதக்கும் பீஸ் நல்லா கிடச்சிச்சு. ஸோ பிரியாணியும் கொஞ்சம் நல்லா தான் போட்டாங்க, நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு, பரவாயில்ல. பட் ஏன்னா இவ்வளோ பேருக்கு பண்ணும்போது அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் எந்த ஒரு கேம்ப்லேயும் இந்த வேஸ்டேஜ் மட்டும் தவிர்க்கவே முடியாதுங்க. எப்படியாவது வேஸ்டேஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சாப்பாடு நல்லா இருந்தாலும் அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. பட்டு ஃபுட்டு இங்கே அவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டாங்க பாருங்களேன். இப்படியோ ஒரு வழியாக கேம்பெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இது 2 நாள் கேம்ப்பு, அதாவது 1.5 நாள். நாங்கள் காலையில் சாப்பிட்டோம் நாள், அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சு சாப்பிட்டோம். அது 1.5 நாள் கணக்கு தான். இந்த கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போதும் அதே மாதிரி ஒரு கடையில் நிப்பாட்டினோம் பைபாஸில். அங்கே தான் இது பாதாம் பால் சாப்பிட்டோம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ரேட் கம்மியாகும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.